الله الحمد لله موتي حياتي محبي ثباتي ذلي عزي فقري كمالي الله الكل عندي جنة خلدي ما دمت في حضرة الوصال الله 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 فما عذابي سوى حجابي وما نعيمي إلا وصالي الله 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 الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, இன்று உங்கள் மத்தியில் நமது அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற சில சில்லறை விஷயங்களை பற்றி சொல்லலாம் என நான் நினைத்திருந்தேன். அவற்றை சொல்வதுடன் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே இடம்பெற்ற கருத்துக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் 6 நாட்களிலே சிருஷ்டித்தான், படைத்தான் என்று திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். குர்ஆனில் பல இடங்களிலே வானங்கள், பூமி என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனின் எந்த இடத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் வானம் என்ற சொல் பன்மையிலும் பூமி என்ற சொல் ஒருமையிலும் தான் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழில் நாங்கள் அதற்கு மொழிபெயர்ப்பு செய்கின்ற நேரத்தில் வானங்களும் பூமிகளும் என்று பன்மையாக மொழிபெயர்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமாவாத்து என்பதை மட்டுமே பன்மையாக சொல்லியிருக்கிறான். ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ 6 ஐயாமின், 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்ததாக அவன் சொல்லுகிறான். சமாவாத்து என்ற சொல் பன்மை சொல், அதன் ஒருமை சமாஉன். சமாஉன் என்றால் வானம், சமாவாத்து என்றால் வானங்கள், அர்வுன் என்றால் பூமி, அராவி என்றால் தான் அதனுடைய பன்மை பூமிகள் என்று வர வேண்டும். திருக்குர்ஆனின் எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை பற்றி சொல்லும் போது பன்மையாக சொல்லுகிறான், பூமியை பற்றி சொல்லும் போது ஒருமையாகவே சொல்லுகிறான். ஹலகல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த, அதை பன்மையாக இதை ஒருமையாக சொல்லுகிறான். இதில் ஆழமான தத்துவங்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் அறிவார்கள். திருக்குர்ஆனை மிக ஆழமாக ஆராயக்கூடியவர்களும் அறிவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை 7ஆக சொல்லுகிறான். பூமியும் 7 தான், ஆனால் பன்மை சொல்லிலே சொல்லப்படவில்லை. வானங்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மையாக சொல்லுகிறான். காரணம் என்ன? வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தட்டு தட்டாக அடுக்கு அடுக்காக ஒவ்வொன்றாக அமைத்து வைத்திருக்கிறான். எங்களின் தலைக்கு மேல் உள்ளது அனைத்துமே வானம்தான். குல்லுமா அலாக்க சமாவு, குல்லுமா அலாக்க சமாவு, உன்னுடைய தலைக்கு மேல் உள்ளதெல்லாமே வானம்தான். பொதுவாக வானம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வானத்துக்கு ஒரு எல்லையை, அதிலிருந்து இரண்டாவது வானத்துக்கு ஒரு எல்லையை, அதிலிருந்து மூன்றாம் வானத்திற்கு ஒரு எல்லையை, இப்படி எல்லையை வகுத்து வகுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களையும் படைத்திருக்கிறான். அதனால் பன்மை சொல்லிலே சொல்லுகிறான். பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தட்டு தட்டாக படைக்கவில்லை, கட்டம் கட்டமாக அமைக்கவில்லை. ஒரே பூமியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். ஆனால் அந்த ஒரே பூமியை 7ஆக பங்கிடுகிறோம். 7ஆக விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் 7ஆக கணிக்கிறார்கள். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பன்மை சொல்லிலும் இதை ஒருமை சொல்லிலும் சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்ததோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திருமறை வசனத்தின் கருத்தை கேட்கும் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வர வேணும். வந்ததோ என்னமோ தெரியவில்லை. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒன்றை படைக்க நாடினால் அவன் குன் என்று சொல்வான், ஆகு என்று சொல்வான். அவன் சொன்ன மறு நொடியிலேயே அவன் நாடிய வஸ்து ஆகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை படைக்க நாடி நீ ஆகு என்று சொல்லி மறு நொடியில் கடல் ஆகிவிடும். இப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு படைப்பை படைக்க நாடினாலும் இவ்வாறுதான். ஆகு என்றால் உடனே ஆகும். அப்படி இருக்க இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 6 நாட்கள் எதற்கு? அவனுக்கு 6 நாட்கள் ஏன் தேவைப்பட்டது? ஒரு நொடியில படைக்க அவனுக்கு வல்லமை இல்லையா? அல்லது 6 நிமிஷத்தில் படைக்கிறதுக்கு அவனுக்கு வல்லமை இல்லையா? இல்லை 6 மணித்தியாலத்திலே படைப்பதற்கு அவனுக்கு வல்லமை இல்லையா? எதற்காக வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 6 நாட்கள் தேவைப்பட்டது என்பது ஒரு கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு வர வேண்டும். அதற்கான ஒரு விடையை சொல்வதற்காகத்தான் இந்த ஆயத்தை நான் ஓதி காட்டினேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனை அரபு மொழியிலே அதிலும் மிக நாகரீகமான நடையிலே இறக்கி வைத்திருக்கிறான். அவனுடைய பேச்சு மிக மிக நாகரிகமான நடையிலே உள்ளது. நான் புத்தகம் எழுதுவது போல அல்லது இன்னொருவர் புத்தகம் எழுதுவது போல எழுதப்பட்டது அல்ல திருக்குர்ஆன். அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அந்த பேச்சுக்குரியவன் அல்லாஹ். அவன் எப்படி நாகரிகமான நடையில் பேசுவானோ அந்த நாகரிகமான நடையிலே திருக்குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அது என்ன நாகரிகமான நடை? 6 நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்றால் 6 நொடியில் படைத்தான். இதுதான் அர்த்தம். வேற 6 நாட்கள் என்று நீங்க நினைச்சுக்க வேணாம். ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். மணித்தியால கணக்கிலே பார்த்தால் 24 மணித்தியாலங்களை கொண்டது ஒரு நாள். இப்படியான 6 நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்பது கருத்தல்ல. ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்றால் 6 நாளைக்கும் எத்தனை மணித்தியாலம் வரும்? 24 பேருக்குங்க 6 144 144 மணித்தியாலம் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு தேவைப்பட்ட மாதிரி தான் அந்த ஆயத்து வந்திருக்கிறது. 6 நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான் என்று. அப்ப 6 நாட்கள் தேவையா? குன் ஆகு என்றால் ஆகுமா? ஏன் 6 நாட்கள் தேவை? அப்படி அல்ல. 6 நாட்கள் என்று திருக்குர்ஆனில் ஐயாம் யௌம் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு கருத்து நொடி என்பதுதான். கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி ஐயாம். ஐயாம் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயாம் என்பது யோமுன் என்ற ஒருமை சொல்லின் பன்மை சொல். 6 நாட்கள். 6 நாட்கள் அல்ல, 6 நொடி. நீங்க ஏன் எங்கிருந்து இந்த 6 நொடி என்ற கருத்தை சொல்றீங்க? அல்லாஹ்வே சொல்லியிருக்கலாமே. 6 நாட்களில் படைத்தான் என்று சொல்லாமல் 6 நொடிகளில் படைத்தான் என்றே சொல்லி இருந்தா கதை முடிங்க. இந்த பிரச்சனை, இந்த சிக்கல் ஒன்றும் தேவையில்லையே என்று நீங்கள் கேட்கலாம் அல்லவா? அங்கேதான் நாகரீகமான நடையை சுட்டி காட்டுகிறேன். மொத்தமான ஒன்றை சொல்லி அதன் ஒரு பகுதியை கருத்திற் கொள்வது நாகரீகமான நடை. அக்கரப்பத்தில் நமக்கு ஒரு கூட்டாளி இருக்கிறாரு. அவர் காத்தாங்குடிக்கு அடிக்கடி வந்து போறாரு. ஒரு நாள் என் வீட்டுக்கு அவர் வாரதில்லை. இந்த கூட்டாளி தான் என் வீட்டுக்கு வாரதில்லை. அடிக்கடி காத்தாங்குடிக்கு வந்து போகிறார். அவரை ஒரு நாள் பிரதான வீதியிலே மெயின் ரோட்டிலே நான் சந்தித்து, நீங்கள் அடிக்கடி காத்தாங்குடிக்கு வந்துவிட்டு போகிறீர்களே, ஒரு நாளையில கொஞ்சம் உங்களோட தலைய, உங்களோட முகத்தை நம்ம வீட்டில் காட்டி விட்டு போனா என்ன என்று நான் கேட்கிறேன். இது நாகரீகமான நடை. நான் அவரிடத்தில் சொல்லலாம், காத்தான்குடிக்கு வருகின்ற நீங்கள் ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கும் வந்துவிட்டு போகலாமே என்று சொல்லலாம். நான் அவ்வாறு சொல்லாமல், காத்தான்குடிக்கு வருகின்ற நீங்கள் கொஞ்சம் உங்களோட தலையை நம்ம வீட்டில் காட்டி போட்டு போக மாட்டாங்கிறீங்களே, அப்ப என்ன அர்த்தம்? எங்கட வீட்டை வந்து கதவடிய நின்று தலையை மட்டும் இப்படி காட்டி போட்டு ஆள் போகணும் என்ற கருத்துலையா நான் சொல்றேன்? நீங்க எங்கட வீட்டுக்கு வந்து வெளியில நின்றுகிட்டு உடம்பை எல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு தலையை மட்டும் கொஞ்சம் காட்டி போட்டு பேய்த்திடணும் அப்படி என்ற கருத்துக்கான நான் அவரிடத்திலே சொல்கிறேன். இல்லை, நீங்கள் முழு ஆளுமே என்னுடைய வீட்டுக்கு வர வேணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை கருத்திலே வைத்துக் கொண்டு அவருடைய உடலின் ஒரு பகுதியான முகத்தை அல்லது அவரின் உடலின் ஒரு பகுதியான தலையை நான் வார்த்தையிலே பிரயோகிக்கின்றேன், வார்த்தையிலே சொல்கிறேன். கருத்து முழு ஆளும் வர வேண்டும் என்பதுதான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாள் என்பதை மொத்தமாக சொல்லி அதன் ஒரு பகுதியை கருத்திலே கொள்ளுகிறான். 24 மணித்தியாலமும் கொண்டது ஒரு நாள். அது நாளை சொல்லி அதில் ஒரு நொடியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருத்திலே கொள்கின்றான். இது நாகரிகமான நடை, ஃபஸாஹத்து, பலாகத்து என்று சொல்வார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமிகளையும் 6 நொடியிலே படைத்தான். 6 நாள்ல 6 நொடி. துல்ஹஜ் மாதம் இரவைக்கு தலைப்புற தொடர்ந்து வரக்கூடிய 6 நாள். முதலாவது நாளில் ஒரு நொடி, இரண்டாவது நாளில் ஒரு நொடி, மூன்றாவது நாளில் ஒரு நொடி. இப்படி 6 நாட்களிலும் ஒரு நாளைக்கு ஒரு நொடி வீதம் 6 நொடிகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். இப்போது 6 நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்பது
அவன் ஒரு வஸ்துவை படைக்க நாடினால் நீ ஆகு என்பான், உடனே அது ஆகிவிடும் என்ற ஆயத்துக்கு மாற்றமாக இல்லை. 6 நாட்களில் படைத்தான் என்று சொன்னால்தான் அந்த ஆயத்துக்கு இது மாற்றமாகும். ஒரு வஸ்துவை அவன் படைக்க நாடினால் நீ ஆகு என்பான், உடனே ஆகும் என்ற ஆயத்துக்கு 6 நாட்களில் படைத்தான் என்று கருதி சொன்னால் தான் அது பிழையாகும். ஆகவே நாம் பொருள் கொள்ள வேண்டும், 6 நாட்கள் தான். ஒரு நாளில் ஒரு நொடி, அடுத்த நாளில் ஒரு நொடி, ஆக 6 நாட்களில் 6 நொடிகளிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தானே தவிர 144 மணித்தியாலத்தில் இந்த வேலையை முடிச்சான் என்ற கருத்தை நாங்கள் கொள்ள முடியாது. காரணம், அல்லாஹ்வுடைய வேலை அடிலும் படி. குன் ஃபயகூன். உங்களுக்கு தெரியுமோ என்னவோ எனக்கு தெரியாது, அரபு மொழி படித்திருந்த உங்களுக்கு தெரியும். ஃபே என்ற ஃபே இருக்கே, ஃபே ஒரு நோக்கத்தா வச்ச ஃபே, இந்த ஃபேக்கு தனி ஒரு அம்சம் இருக்கு, அது இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். உடனே என்ற கருத்தை அது தரக்கூடிய ஒரு சொல், ஒரு எழுத்து. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன். மறதா என்ன ஃபயகூன், ஃபே ஒன்று வருகிறது பாருங்க. அந்த ஃபே எதை காட்டும் என்றால், அவன் நாடி நீ ஆகு என்று சொல்லி, நாம சும்மா மனுஷனுக்கு சொல்றேன்டா, அல்லாஹ்வுக்கு சொல்லலாம், மனிதர்களுக்கு சொல்றேன்டா, அவர் சொல்லி வாய மூடல்ல வந்துச்சு, அவர் சொல்லி வாய மூடல்ல நடந்து போச்சு என்று சொல்கிறோமே, அந்த பாணியிலே அந்த ஃபே அர்த்தத்தை தரும். அல்லாஹ் ஒரு வஸ்துவை படைக்க நாடி அந்த வஸ்துவுக்கு நீ ஆகு என்று சொன்னால் அது அவன் சொல்லி வாய் மூடுறதுக்கு இடையில நடந்துடும், வெளியாகிவிடும். அது அப்ப இந்த கருத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கிறதுக்கு 6 நாட்கள் 144 மணித்தியாலம் தேவைப்பட்டிருக்கேன். அல்லாஹ்வை என்னமோ எங்களை போல ஒரு ஆளாக என்ன செய்ய இயலாது, நாங்க கணிச்சுக்கிற இயலாது. அப்படி அல்ல, நாகரீகமான பாஷையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னத்தினால் அப்படி சொல்லி இருக்கிறான். கருத்து 6 நொடிகளிலே 6 தஜல்லியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான். படைத்தான் என்றால் என்ன? மேஷன் ஊடு கட்டுறது போல, ஓடாவி ஊடு கட்டுறது போல எங்கேயாவது குந்திட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சானா? அப்படி படைக்கிறேன்னா அதுக்கு 144 மணித்தியாலம் இல்லை தம்பி, எத்தனையோ கோடி மணித்தியாலம் தேவைப்படும். குந்திட்டு ஒன்று படைக்கணுமே, புல்ல படைக்கணும், கல்ல படைக்கணும், மாட்டை படைக்கணும், ஆட்டை படைக்கணும், இனி உலகத்தில் ஒவ்வொரு ஐட்டத்தையும் படைக்கணுமே. 144 மணித்தியாலம் போதுமா? போதாது. அப்படியானால் கருத்தன்ன தஜல்லி குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன சொல்றான்? குல்ல யௌமின். இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் சரியா சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும். யௌமண்டா நாள், ஐயாமண்டா நாட்கள். இந்த ஆயத்திலேயும் யௌமங்கிற சொல்லுத்தான் பாவிக்கப்படுகிறது. அந்த விளக்கம் இங்கேயும் வரும். குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும். ஹுவ, அந்த அல்லாஹ் ஃபீ ஷஅன், ஒரு வேலையில் இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு வேலையா? ஒரு நாளைக்கு ஒரு வேலை தானா? நாமே காலையில் கிளம்பி ராவை படுக்கிறதுக்கு இடையில ஒரு நாளைக்கு எத்தனை வேலை தம்பி? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க எத்தனை வேலை செய்யறீங்க ஒரு நாளைக்கு? காலையில் எழும்பினத்திலிருந்து படுக்கிற வரைக்கும் எத்தனை வேலை செய்யறீங்க? 10 வேலை 20 வேலையா? நீ எத்தனை வேலை செய்வா? 50 வேலை? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வேலை செய்யறோம். நடக்கக்குள்ள இந்த கையை எப்படி ஆட்டிட்டு தான் நடக்கும். கையை எப்படி வச்சு நடக்கிறோம் உலகத்தில் இருக்கானா? ஆடி தான் நடப்பான். இது என்னதானே? ஒரு வேலை தான். ஒரு கையை ஆட்டுறது ஹரக்கத்து, ஒரு வேலை. அப்படியானால் ஒரு மனித ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வான்? லட்சக்கணக்கில் வேலை செய்யும் மனுஷன் செய்யறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அவன் 24 மணித்தியாலங்களுக்கு கொண்ட ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யறான். அது என்னது?
அதுக்குத்தான் நான் சொன்னேன், ஏற்கனவே நாகரிகமான பாச நாகரிகமான நடையில குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கி. குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் என்றால் அந்த நாளை சொல்லி அந்த நாளில் எடுங்கள். ஒரு நொடி, ஒரு நாளை சொல்லி அந்த நாளை கருத்தில் கொள்ளாமல் 24 மணித்தியாலமையும் கருத்து கொள்ளாமல் ஒரு நொடியை கருத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வேலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். ஒவ்வொரு நொடியிலையும் வேலை செய்யலாம். என்ன வேலை? தஜல்லி, அவனுடைய வெளிப்பாடு. வேறொரு வேலையும் இல்லை. தச்சன் ஊடு கட்டுறது போல, மேசன் ஊடு கட்டுறது போல எங்கேயே குந்தி கொண்டு இதெல்லாம் செய்கிறான் என்பது கருத்தல்ல. அவன் தஜல்லியாகிறான். ஒவ்வொரு நொடியிலும் அவன் தஜல்லி ஆயிட்டான். எங்க தஜல்லி ஆகிறான்? நீங்க உங்கள்ல இருந்து ஒவ்வொரு வேலையும் நடக்குது அல்லவா? உங்கள்ல இருந்து ஒவ்வொரு வேலை நடக்குது. இது ஆற வேலை? உங்களோட வேலையா? உங்களோட வேலை இல்லை. நீங்களே அவன் என்றால் உங்களால் வார வேலைகள் எல்லாம் உங்களோட வேலை என்றாகுமா? நீங்களே அவனாம் என்றால் உங்களால் ஏற்படுகின்ற வேலைகள் யாருடைய வேலை? அவனுடைய வேலை. அவன்கிட்ட வேளாம். கையை அசைச்சாடுற வேலை அவன்கிட்ட வேளாம். எனக்கு வேலை கிடையாது. எனக்கு வேலை செய்ய இயலாது. சுயமான வேலை சிருஷ்டிக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா மாத்திரமே சுயமான செயலுக்குரியவனாகிறான். வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். அல்லாஹு தஆலா உங்களையும் சிருஷ்டித்து உங்களுடைய செயல்களையும் சிருஷ்டித்திருக்கிறான். உங்களாக வெளியாகி உங்களுடைய செயல்களாகவும் அவனே வெளியாகிறான் என்றால், கண்ணை நீங்க மூடி முழிச்சா கண்ணை சிமிட்டுறீங்க. கண்ணை சிமிட்டுனா அது ஆறுற வேலை. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேலை. இப்போ நாம எல்லாரையும் விட தெரிகிறார்கள். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் கண்ணை சிமிட்டினா அல்லாஹ்வுடைய வேலை. ஒரே நேரத்தில் ஒரு நொடியிலே எத்தனையோ வேலை. கணக்கெடுக்கையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேலைகளை இந்த டிவியில, இந்த டிவி வந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதுரத்துகள் வெளியாகுது. அதுக்கு முதல்ல குதுரத்துகள் நாங்க கேள்விப்படுற அப்படி இப்படின்னு கேள்விப்படுற, கண்ணால பார்க்கல. இப்ப கண்ணால பார்த்துட்டு வந்து சொல்றான் சுப்ஹானல்லாஹ். என்னடா நேற்று பாத்தீங்களா மௌலவி டிவியே? இல்லையே. என்ன விஷயம்? பாம்பொண்ட காட்டினா மௌலவி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குதுரத்து. மீன் உண்ட காட்டினா மௌலவி. அல்லாஹ்வுடைய குதுரத். அப்ப இவன் டிவிக்கு படம் எடுக்கிறவனுக்கு அம்புறதான் அவனும் படம் எடுக்கான். இதனால அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய படைப்பென்று யாராலும் மட்டிட முடியாது. இவனுடைய படப்பிடிப்புக்கு அம்புடாத, இவனுடைய கண்டுபிடிப்புக்கு அம்புடாத எத்தனையோ வஸ்துக்கள் இந்த உலகத்திலாம் இருக்கி காணல. தஜ்ஜால் எங்க இருக்கான்? தஜ்ஜால் தஜ்ஜால் என்று நாங்க சொல்றோமா, வருவான் பின்னொரு காலத்துல தஜ்ஜால் வழி எடுப்பான், அப்படி செய்வான் இப்படி செய்வான். எங்க இருக்கான் அவன்? இன்றைக்கு பூமியெல்லாம் இருக்கான். அமெரிக்கா இருக்கான், ரஷ்யா இருக்கான். எவ்வளவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 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 நீ இல்லை என்ற அளவுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு போறான். தஜ்ஜால கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல. அவன் என்ன பூச்சை போல ஒரு ஆளா தெரியாம போறதுக்கு? இல்ல, அவன் பெரிய ஆள். பெரிய இரும்பு கூடொண்டிக்குள் கிடக்கான். இரும்பாலான கூட்டுக்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நங்கூரம் அடிச்சு போட்டு வச்சிருக்கான். இந்த பூமியெல்லாம் இருக்கான். அந்த இடத்தை இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே இவர்களுடைய கண்டுபிடிப்புக்கு உட்பட்டதை தான் இவன் சொல்றான். இதனால அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளை இவ்வளவுதான் என்று கட்டுப்படுத்த முடியுமா? மட்டுப்படுத்த முடியுமா? இல்லவே இல்லை. இதனால நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வேலை செய்கிறான். என்ன கருத்து? இந்த சிருஷ்டிகளின் மூலம் வெளியாகக்கூடிய எந்த ஒரு செயலாயினும் அது அல்லாஹ்வுடைய செயல்தான். அப்ப அவன் பவர் எப்படியான பவர் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய அழகு இருக்கலவா? அல்லாஹ்வுடைய அழகு எப்படி இருக்கும்? நாம எங்க சரி ஒரு அழகான ஆளை கண்டுட்டு அழகா இருக்கானா அதிசயப்படுறோம். அவன் அழகு ஆறு அழகு? அல்லாஹ்வுடைய அழகுதான். அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லையாம் என்றால் இவனுடைய அழகும் அவன் அழகுதானே. இவனும் அவன்தான், இவனுடைய அழகும் அவனுடைய அழகுதான். அப்ப
அப்ப அல்லாஹ்வுடைய அழகை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல சிருஷ்டிகளுடைய அழகுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வஸ்துவில் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? மயங்கி விழுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான் அல்லவா, யூசுப் ஜலீஹா, ஜுலைஹா ஜுலைஹான்னு சொல்றமே, ஜுலைஹா இல்ல ஜலீஹா, யூசுப் ஜலீஹா. அவ பெரிய சீமாட்டி, பெரிய ராஜாத்தி. அவ என்ன செஞ்சா? யூசுப் நபியுடைய அழகுல மயங்கி தான் ஒரு ராசாத்தி என்பதை கூட மறந்து புறத்தால போய் என்ன செய்யறாவ? இழுக்கா, சட்டையை பிடிச்சி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டையை பிடிச்சி இழுக்கா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எனக்கேலாண்டு ஓடுறாங்க. திருப்பி திருப்பி பிடிச்சி பிடிச்சி இழுக்க அவங்களுடைய சட்டை பின்பக்கமாக பிஞ்சு போச்சு. கடைசியில விஷயம் வெளியாயிடுச்சு. ஜலீஹா ராஜாத்தி அவங்களோட வீட்டிருந்த யூசுப்ங்கிற பொடியனை பிடிச்சி இழுத்தையான். ரெண்டு ஊருக்குள்ள கதை வழியான உடனே பெரிய அவமானமா போச்சா வச்சு. என்ன வேலையை பார்த்து நாம் செய்ய தப்பில்லை. இந்த நிலைமை எவளுக்கும் ஏற்படத்தான் செய்யும். இந்த ராஜாத்திக்கு மட்டுமில்ல, எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக யூசுஃபை கண்டால் ஏற்படத்தான் செய்யும் என்ற முடிவுக்கு வந்து உடன் அவள் சொன்னாள், ஜலீஹா, நான் அவரை பிடிச்சி இழுத்தேன் நீங்க குற்றம் சொல்றீங்களா? என்ன சரி, நீங்க இந்த ஊர்ல உள்ள மிஸ்ர் நாட்டில் உள்ள பெண்கள்ல ஒரு 10-100 பேர் வாங்க. ஒரு அப்பிள் பழம் ஒரு கத்தியோட வரணும். அப்பிள் பழத்துல கத்தியை வச்சுக்கிட்டே இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த நான் உங்களோட நீங்க எரிக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ள அனுப்புவன். உரிவானோட கிரிவானோட அனுப்புறல்ல, சும்மா அனுப்புவன். அவரை கண்ட உடனே நீங்க அப்பிள் பழத்தை வெட்ட ஆரம்பிக்கணும் என்று ராஜாத்தி ஜலீஹா சட்டத்தை போட்டா. என்னத்துக்கு இந்த ஏற்பாடு செய்யறா இந்த ராஜாத்தி ஜலீஹா? தான் செய்தது குற்றமில்லை, இப்படியான ஒரு நிலைமை உங்களுக்கும் வரத்தான் செய்யும். அவ்வளவு பேரழகன், அவரை கண்டு மயங்காதாக்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறா ஜலீஹா. 100கணக்கான பொம்பளைகள் அப்புள் பழத்தோட கத்தியோட வந்து இருந்தாங்க. ஜலீஹா சொன்னா யூசுப் நபிக்கு, அவங்க பொம்பளைகள் இருக்க அந்த மண்டபத்துக்குள்ள கொஞ்சம் போங்க, போங்க, என்ன போய் காய்ச்சிட்டு பேசிக்கிட்டீங்கன்னு சும்மா போங்கதால அந்த வழியால போங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மண்டபத்துக்குள்ளால சும்மா நடந்துகிட்டு போறாங்க. சட்டம் என்ன? அவர்கள் மண்டபத்துக்குள் வந்தால் அப்புள் பழத்தை வெட்ட வேணும் என்று ஒவ்வொரு பெண்களும் அப்புள் பழத்தை வெட்டினாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துக்கிட்டு தானே வெட்டணும். அவங்க போறாக பார்த்துக்கிட்டு வெட்டி, சிலவள் மணிக்கட்டு வரைக்கும் கையை வெட்டி போட்டாள், சிலவள் முழங்கை வரைக்கும் கையை வெட்டி போட்டாள், சிலவள் கமுக்கட்டு வரைக்கும் கையை வெட்டி போட்டாள். தெரியல அவங்களுக்கு. முதலாவது சும்மா லேசா இவிடத்தை கத்தி பட்டு போட்டாலும் நமக்கு விளங்குது இல்லவா? உடனே கத்தி விட்டு போட்டேன்னு சொல்றோம் இல்லவா? கம்மு கட்டு வரைக்கும் கத்தியால இந்த இதை போட்டு அறுக்கிறேன்டா, விளங்காம அரிக்கிறப்ப விளங்கா. காரணம் என்ன? அந்த அழகில் ஃபனாவாகி, அந்த அழகில் லயித்து போனதினால் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட வேதனை புரியவில்லை. வெண்டையும் பாருங்க, டிவியில படம் பார்த்துக்கிட்டு கிடக்கானுங்கள், முதுகுல நிறைய உடம்பும் வச்சிருக்கு, சும்மாதான் இருக்கான், அடிக்கான் இல்லை. ஏன்? நொழும்பு குத்துறது அவனுக்கு விளங்கல்ல. காரணம், அங்குள்ள கவர்ச்சி இவனை கவர்ந்த காரணத்தினால், இவனை முழுக்க அதுல பனாவான காரணத்தினால நொழும்பு குத்துறது விளங்கல்ல, புடையங்கொத்தினாலும் விளங்காதான். அப்ப இப்படியான ஒரு நிலை. ஜலீஹா சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, பொம்பளையில பார்த்து என்னங்க கையிலேண்டு. அப்பா அந்த 100கணக்கான பொம்பளைகளும் கையை பார்க்காக, சிலவள் கமுகட்டு வரைக்கும் பட்டிருக்காள், சிலவள் முழங்கை வரைக்கும் பட்டிருக்காள், சிலவள் மணிக்கட்டு வரைக்கும் பட்டிருக்காள். என்ன நடந்த பாருங்க, நமக்கு தெரியல. ஏன் தெரியாம போனேன்? அந்த அழகுல நாங்க மயங்கிட்டோம். அப்ப இந்த ராஜாத்தி, இந்த ஜலீஹா ஏன் மயங்க முடியாது? அப்படி மயங்கினதை ஏன் குற்றமாக நீங்கள் கணிக்க வேண்டும் என்று ஜலீஹா அவர்களை பார்த்து சொன்னா. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அழகு. இந்த உலகத்தில் இருக்கின்ற கோடானு கோடி சிருஷ்டிகள், மனுஷனை மட்டுமில்ல, உயிரினங்கள் அத்தனையும் எடுத்துங்க,
மனுஷனே உலகத்தில் எத்தனை கோடி இருக்கானாம்? 600 கோடி பேர் இருக்கானாம் மனுஷன் மட்டும், அந்த உயிரினம் மட்டும். மனிதன் அல்லாத எத்தனையோ கோடானு கோடி உயிரினங்கள் இருக்கே, அத்தனை உயிரினங்கள் சகலதுடைய அழகுகளையும் ஒரே ஆள்ல வச்சு, ஏன் எல்லா அழகுகளையும் ஒன்று சேர்த்து ஒன்றில் பார்த்தல் மயக்கத்தை கொடுக்காது, மௌத்தை கொடுத்து விடும். உங்களுக்கு தெரியும் தானே, நானும் சின்ன பிள்ளைகளை விளையாடி இருக்கேன், நீங்களும் விளையாடி இருப்பீங்க. இந்த பூத கண்ணாடியை எடுத்துக்கிட்டு நாங்கள் மத்தியான நேரம் பஞ்சையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கீழே வச்சு போட்டு பஞ்சை மேலே அந்த பூத கண்ணாடியை பிடிச்ச மட்டும் இந்த வெயிலுடைய அந்த சுடர்கள் எல்லாம் அந்த கண்ணாடியில் விழுந்து கீழுக்கு என்ன செய்யும், ஒரு ஸ்பொட்டா ஒரு குண்டு போல ஒரு வெளிச்சம் படும் அந்த பஞ்சில். கொஞ்ச நேரம் வச்சுட்டுக்குள்ள என்ன செய்யும், பஞ்சு என்னடா செய்யும் உங்களுக்கு தெரியாமல் அடிக்கிறது. நாங்கள் சின்ன பிள்ளை அடிக்கிற காலத்தில் உள்ள விளையாட்டு இப்போ நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்க, பஞ்சு பத்தும். சரி, அந்த பூத கண்ணாடியை விடுங்களேன், சும்மா ஒரு கண்ணாடியை எடுங்க, அந்த கண்ணாடியை எடுத்து பஞ்சுக்கு மேலே பிடிச்சிக்கிட்டீங்க, பகலைக்கு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் பத்தாது, அந்த கண்ணாடியை பிடிச்சா தான் பத்தும். ஏனது? இந்த சாதாரண கண்ணாடியில சூரியனுடைய அந்த வெப்பம் விழுந்த உடனே அது பரவலாகத்தான் விழும், எல்லா இடத்திலும் சமமாகத்தான் விழும். இந்த பூத கண்ணாடியில ஒரு தன்மையை வைத்திருக்கிறான் செஞ்சவன், அதில் அந்த சுடர்கள் விழும்போது எல்லா இடத்திலையும் விழக்கூடிய சுடர்களை ஒரே மையத்துக்கு ஒரே இடத்துக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி ஒன்றை வச்சு செஞ்சிருக்கான் அந்த கண்ணாடியை. அந்த கண்ணாடி ரவுண்டான கண்ணாடி என்றா சூரியனுடைய வெப்பம் பல இடங்களிலும் பரவலாகத்தானே விழும், அவ்வளவையும் ஒன்று சேர்த்து ஒரு ஸ்பொட்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த கண்ணாடியில வச்சதுனால கீழே விஷயம் நடக்குது, பத்துது. அதே போல சகல அழகுகளையும் சகல சிருஷ்டிகளுடைய அழகுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒன்றிலே ஒத்தன் பார்த்தானே ஆனால் அவன் மயக்கம் போட்டு விழமாட்டான், மவுத்தாகவே போயிடுவான். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 நாட்களில் படைத்தான் என்றால் 6 வினாடியில் படைத்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு வேலையில் இருக்கிறான் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை அல்ல, நாளை கொண்டு கருத்து வினாடி, ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறான். என்ன வேலை? சிருஷ்டிகளால் ஏற்படுகின்ற வேலை அனைத்தும் அவனுடைய வேலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில்லற விஷயங்கள் கொஞ்சம் குறிச்சிட்டு வந்தன்னா, மனிதனுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய சில்லற விஷயங்கள், எங்களோட வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய விஷயங்கள், இன்ஷா அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் கிடைத்தால் அடுத்த வாரங்கள் ஹயாத் இருந்தால் உங்கள் மத்தியிலே அதை சொல்வேன் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.